வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கேண்டீன் அட்டெண்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே மெயில் வந்திருக்கு. ஒருவேளை மெயில் வரலனா கூட நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் மெயில் வந்திருக்கும். ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க எல்லாருக்குமே மெயில் வந்திருக்கும். நான் அப்ளை பண்றப்போ என்னோட மெயில் ஐடி வெரிஃபை ஆகல, அதனால கூட எனக்கு இமெயில் வராம இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. வெரிஃபை ஆனவங்க ஆகாதவங்க எல்லாருக்குமே ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தா மெயில் வந்திருக்கு. ஓகே, ஸோ மெயில் வரலாட்டியும் பிரச்சனை இல்லை, எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த மெயில்ல ஒரு லிங்க் கொடுத்துருந்தாங்க. ஓகே, இந்த லிங்கை கிளிக் பண்ணி அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதுக்கு கீழேயே உங்களோட அட்மிட் கார்டுமே வந்திருக்கும். இப்போ மெயில் வந்தாலும் வரலாலும் ப்ராப்ளம் இல்லை. இனிமேல் நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஆக்சுவலா ஷார்ட் லிஸ்ட் ஆகிங்களா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த லிங்க், அதாவது நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்மிட் கார்டு லிங்க்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு மெயில் வந்தாலும் வரலாட்டியும் இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல நீங்க அப்ளை பண்ணப்போ கொடுத்த மெயில் ஐடி எங்க என்ட்ரு பண்ணுங்க, அப்போ கொடுத்திருந்த பாஸ்வேர்டை எங்க என்ட்ரு பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சம் இருக்கும், அதோட சம் என்ன அப்படிங்கறத எங்க என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே வந்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்படி ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க உங்களுடைய 10th மார்க் டோட்டலா நீங்க 10th எவ்வளவு மார்க் எடுத்திருந்தீங்க, அடுத்தது நீங்க என்ன கேட்டகரி அப்படிங்கறத மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க மட்டும். ஓகே, ஏன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளவு மார்க்குக்கு மேல இருக்கவங்கள எந்தெந்த கேட்டகரியில ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதுக்காக தான். நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகல அப்படின்னா இந்த மாதிரி வந்திருக்கும். டியர்னு போட்டு உங்களோட நேம் இருக்கும். யுவர் அப்ளிகேஷன் இஸ் நாட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் த ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்படியே நீங்க தெரிஞ்சுக்கலாம். மெயில் செக் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை. மெயில் வராம கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு. அதனால எல்லாருமே இதை மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகிங்களா இல்லையா அப்படிங்கிறத. இப்போ ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு அட்மிட் கார்டு கண்டிப்பா டவுன்லோட் ஆயிருக்கும். ஸோ அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணவங்க அதுல என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது பார்த்துக்கோங்க. இப்போ இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, நீங்க அப்ளை பண்ணப்போ கொடுத்திருந்த ஐடி ப்ரூஃப் இங்க இருக்கும், ஆதார் கார்டு அப்படின்னா அதோட நம்பர் இங்க இருக்கும். இந்த ஐடி கார்டு தான் அங்க கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த நம்பர் மேட்ச் ஆகணும். ஸோ இந்த ஐடி கார்டு நீங்க ஒரிஜினல் எக்ஸாம் போறப்போ கொண்டு போகணும். இதை நீங்க மறந்துடாதீங்க. இப்போ உங்களுக்கு எந்த சென்டர்ல எக்ஸாம் அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே இந்த ஒரே சென்டர்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வேற எதுவும் சென்டர் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. எக்ஸாம் டேட் சேம் தான். ஓகே, எல்லாருக்குமே 6ஆம் தேதி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 9:30 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் 11 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா காலையில 9:30 மணிக்கே ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 11 மணில இருந்து 1 மணி வரைக்கும் எக்ஸாம் இருக்கும். ஓகே, இப்போ இதுல நீங்க என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அட்மிட் கார்டு வந்துச்சுல, இந்த ஹால் டிக்கெட், அதை நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போகணும். அது கலர் பிரிண்ட் அவுட்டா இருந்தாலும் சரி, இல்லைன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தாலும் சரி, அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து முன்னாலேயே கொண்டு போயிருங்க. அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கொண்டு போகணும். நீங்க இந்த இடத்துல மென்ஷன் ஆயிருக்குது இல்ல, இந்த ஐடி ப்ரூஃப் தான். ஓகே, இதுல நீங்க என்ன ஐடி கார்டு கொடுத்துருந்தீங்களோ அந்த ஐடி கார்டு நீங்க ஒரிஜினல் கொண்டு போகணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த அட்மிட் கார்டை ஃபைனல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நீங்க வச்சிருக்கணும். ஓகே, அதனால நீங்க எக்ஸாம் எழுதியாச்சும் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் 10:45 வரைக்கும் தான், 10:45 வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா 9:30 என்ட்ரி ஓப்பனிங் டைம். ஓகே, டைம் ஆஃப் ரிப்போர்ட்டிங் டைம் பாத்தீங்கன்னா 9:30. 9:30ல இருந்து 10:45 வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க லேட்டா போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க முடிஞ்ச அளவு 9:30க்கே போய் அங்க ரீச் ஆயிருங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 11 மணிக்கு எக்ஸாம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 9:30க்கே ரீச் ஆயிருங்க. அதுக்கப்புறம் இதுல பெண்ணுமே அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பிளாக் பால் பாயிண்ட் பென் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இது ஆஃப்லைன் எக்ஸாம் தான். OMR ஷீட்ல ஷேர் பண்ற மாதிரி தான் இருக்கும். அட்டெண்டன்ஸ் ஷீட்ல நீங்க எதுவும் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அது எல்லாத்துக்குமே அவங்க கொடுக்குற பெண்ணை தான் நீங்க யூஸ் பண்ணணும். நீங்க பென் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அதே மாதிரி நீங்க ஒயிட்னர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. OMR ஷீட்ல எதுவும் கரெக்ஷன்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணாலுமே அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதுல ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 3 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா 1 மார்க் மைனஸ் ஆகும். ஸோ நெகட்டிவ் மார்க்குமே உண்டு. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி அந்த A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோல சொல்லியிருக்கோம். ட்ரெஸ் கோட் பத்தி எதுவுமே இதுல இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கல. நீங்க நார்மலா காலேஜ் போற மாதிரி போகலாம், அதுல எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே, அதே மாதிரி நீங்க கேர்ள்ஸா இருந்தீங்க அப்படின்னா ஜுவல்ஸ் போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. தாலியை தவிர வேற எதுவும் ஜுவல்ஸ் போடுறதா இருந்தா நீங்க எக்ஸாம் போறப்போ அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது.
அதுக்கப்புறம் மொபைல், அதுக்கப்புறம் வேற எந்த எலக்ட்ரானிக் ஐட்டமும் உள்ள அலோடு கிடையாது. நீங்க வெளியூர்ல இருந்து வர்றீங்கன்னா கண்டிப்பா மொபைல் இல்லாம போக மாட்டீங்க. பட் அங்க வந்து உங்களோட பேக்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதுல வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க மேக்சிமம் நம்ம ஸ்டூடெண்டா தான் இருப்பீங்க. ஸோ நீங்க ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம், செலக்ஷன் ஆனதுக்கு அப்புறமும் வந்து சந்துரு மேத்ஸ் ஆப்ல சேட்ல மறக்காம இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.